முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியிலே கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும். ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு